ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம், பூண்டு அதுவும் எடுத்தாச்சு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1/4 கப்பு சுண்டல் வத்தல் எடுத்துக்கலாம். ஒரு சிறிதளவு வெல்லமும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான புளியும் இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைச்சி வச்ச தண்ணியில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு அளவு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். வத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் வத்தலையும் சேர்த்துக்கிறலாம். சுண்டல் வத்தல் சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு இருந்தால் அதையும் இது குணமாக்கும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சிம்மில் போட்டு வச்சிடலாம். நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். புளியை நீங்கள் நல்லா கெட்டியாக கரைச்சி இது கூட சேர்த்தா தான் நல்லா வரும். இப்போ இது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது காரம், புளிப்பு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துது. அதோடு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பயன்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.